வெல்கம் டு சமையல் டு கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அத்திப்பழம் மணப்பாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அத்திப்பழம் சிறப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உலர்ந்த அத்திப்பழம் 500 கிராம், சாதிக்காய் 20 கிராம், அதிமதுரம் 50 கிராம், ஏலக்காய் ஒரு 10 கிராம், சர்க்கரை ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ அத்திப்பழத்தை 3 மணி நேரம் நீரில் ஊற வைத்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமதுரம், சாதிக்காய், ஏலக்காய் வறுத்து தூளாக்கி எடுத்து கொள்ள வேண்டும். கனமான பாத்திரத்தில் 100 மில்லி நீர் ஊற்றி அதில் சர்க்கரையை சேர்த்து பாகு ஆக்க வேண்டும். பாகு கொதிக்கும் போது அரைத்து வைத்துள்ள அத்திப்பழம் மற்றும் பொடி வகைகளை கலந்து கம்பி பாதம் வரும் வரை நன்கு காய்ச்சி இறக்கி ஆற வைக்க வேண்டும். பின்பு அதனை பாட்டில் ஊற்றி பாதுகாத்துக் கொள்ளலாம். இதை தினம் 2 தேக்கரண்டி வீதம் பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வறட்டு இருமல் ஏற்படும் போதும் பசியின்மை மலச்சிக்கல் ஏற்படும் நேரங்களிலும் காலை மாலை 1 ஸ்பூன் வீதம் கொடுத்து வரலாம். இதை பயன்படுத்தி பாருங்கள்.